ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 3 வகுப்பு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பார்ட் 1ல பாளையக்காரர் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். பார்ட் 2ல முதல் முக்கிய பாளையக்காரரான பூலித்தேவரை பத்தி பார்த்தோம். இப்போ பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டபொம்மனை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே ஓகே வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய காலம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1761 99 வரையும். அதாவது இவருடைய காலம் அப்படின்னா இவர் பாளையக்காரராக பொறுப்பேற்றது காலத்திலேருந்து இவருடைய மரணம் வரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவர் எந்த பகுதி பாளையக்காரர் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு கிழக்கு பகுதி பாளையமா மேற்கு பகுதி பாளையமான்னு கேட்டோம் அப்படின்னா இது கிழக்கு பகுதி பாளையம். ஓகேங்களா? நம்ம பாளையம் நடத்தும் போதே சொல்லுங்க, ரெண்டாக பிரிக்கலாம், மேற்கு பகுதி பாளையம் கிழக்கு பகுதி பாளையம் அப்படின்னு. இல்லை மேற்கு பகுதி பாளையம்னா பூலித்தேவர் முக்கியமான தலைவராக இருந்திருப்பார். கிழக்கு பகுதி பாளையத்தில் முக்கியமான தலைவராக கட்டபொம்மன் தான் இருந்திருப்பார். அந்த கிழக்கு பகுதியில் ஒன்று தான் பாஞ்சாலங்குறிச்சி. இதோட பாளையக்காரராக தான் அவர் இருந்திருப்பார். இந்த இவர் இருக்கார் இல்லையா கட்டபொம்மனோட முன்னோர்கள்லாம் எங்கே சேர்ந்தவங்க அப்படின்னா இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க. ஆனால் ஒரு 11ஆம் நூற்றாண்டுலேயே இவங்கெல்லாம் எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால இவங்க என்ன சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகளாக என்ன செஞ்சிருப்பாங்க, இவருடைய முன்னோர்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் வச்சிருப்பாங்க. உடனே கட்டபொம்மன் தெலுங்கு பேசக்கூடியவன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா 7 நூற்றாண்டு அதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன் பிறக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, முழுக்க முழுக்க தமிழகத்தை தான் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மனுடைய அந்த வம்சம் வருது இல்லையா, அப்போ நாயக்கர் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ பாளையக்காரர்களாக இவங்க குடும்பம் வம்சம் வருது. ஓகேங்களா? ஓகே. கட்டபொம்மன் அப்படிங்கிறது இவங்களுடைய குடும்ப பட்டம் தான். இப்போ இவங்களோட தாத்தா பேர் கூட பார்த்துட்டோம் அப்படின்னா ஜெகவீர கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகவீர ராம பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கட்டபொம்மன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பட்டம். அது மாதிரி கட்டபொம்மன் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப பட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. மனைவி பேர் செக்கம்மாள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சகோதரர் 2 பேர் இருப்பாங்க. ஊமத்துறை, இவருடைய இயற்பெயர் குமாரசாமி. இது டிஎன்பிசியில் ஒருத்தன் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஊமத்தரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்க. இல்லை குமாரசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, ஊமத்துறை. அதே மாதிரி சிவத்தையா, இவருடைய இயற்பெயர் துரைசிங்கம். ஓகேங்களா? இவருக்கு அமைச்சர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, சிவசுப்பிரமணியம் அப்படின்னு. அதெல்லாம் இவர் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இவர் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இருந்திருப்பாருன்னா 30 வயதில் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இவர் வர்றாரு. இவரை பற்றி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பு என்ன சொல்லுது, குறிப்பாக 2 பேர் சொல்கிறாங்க. யார் அப்படின்னா காலின் ஜாக்சன் மற்றும் ஜேம்ஸ் லண்டன். இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் அமைதியை விரும்பக்கூடிய மனம் கொண்டவர் அப்படின்னு ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா காலின் ஜாக்சனும் ஜேம்ஸ் லண்டனும். ஓகேங்களா? இப்போ 1790 காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சியோடைய மன்னராக யார் வர்றாரு பார்த்துட்டிங்க அப்படின்னா 30 வயதில் யார் வர்றாரு, ஆமாம் கட்டபொம்மன் வர்றாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையில போர் நடக்குது. இதன்படி ஆற்காடு நவாப் வெற்றி பெறாரு. 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேய கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மை நிர்வாகம் யார்கிட்ட போகுது அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துக்கிட்ட போகுது. ஓகேங்களா? யாருக்கு போகுது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துக்கிட்ட போகுது. இதன்படி என்ன செய்கிறாங்க, வரி வசூல் செய்கிற கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் வரி வசூல் செஞ்சு 1/1 வரியில் 1 பங்கு மட்டும் நவாப் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை யார் எடுத்துக்குவாங்க, கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்குவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூல் செய்யணும் இல்லையா, வரி வசூல் செய்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அங்கங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சியர்களை நியமனம் செய்கிறாங்க. இந்த ஆட்சியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாளையக்காரர்களை அவமதிப்பு செய்கிறாங்க. புரியுதுங்களா? அது எப்படி இப்போ கட்டபொம்மன் ஏன் கட்டபொம்மன் தொடக்கத்தில் ஒரு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் தான் சொல்கிறாங்க. யார், கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த 2 பேர் காலின் ஜாக்சனும் ஜேம்ஸ் லண்டனும் அவங்களே சொல்கிறாங்க இவர் ஒரு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி கட்டபொம்மன் கிளர்ச்சி செய்தார், இதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைக்கு அப்புறம் வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட போச்சு, ஆமாம் ஆங்கிலேயர்கிட்ட போகுது. இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்களை அங்கங்கே நியமிக்கிறாங்க. எதற்காக, வரி வசூல் செய்கிறதுக்காக. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாளையக்காரர்களை அவமானம் செய்கிறாங்க. யார், இந்த மாவட்ட ஆட்சியர்கள். இதனால தான் கிளர்ச்சி ஏற்படுது. ஓகேங்களா? எப்படி இந்த கிளர்ச்சி உண்டானுச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளர்ச்சி கட்டபொம்மனுக்கு ஜாக்சனுக்கும் இடையில ஒரு சண்டை. எப்படின்னு பார்ப்போமா? இப்போ இந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக யார் இருப்பார்னா ஜாக்சன். இவர் தான் இருப்பார், வில்லியம் ஜாக்சன் அப்படின்னு. இவர் என்ன செய்வார் அப்படின்னா கட்டபொம்மன் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3310 பக்கோடா அப்படிங்கிறது நாணய முறைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பக்கோடா என்றால் நாணய முறை. திப்புவோட காலகட்டத்தில் ஒரு பக்கோடா அப்படிங்கிறது இன்றைக்கி 3.5 ரூபாய்க்கு சமம். ஓகேங்களா? 3310 பக்கோடா பாக்கி இருக்குது. ஓகேங்களா? எப்போ 1798 மே 31 இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? 1798 செப்டம்பர் வரையுமே யார் வரி கட்டலை அப்படின்னா, ஆமாம் கட்டபொம்மன் வரி கட்டவே இல்லை.
காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் பஞ்சம், சரியான பஞ்சம் ஏற்படுது. இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. உடனே நெல்லை ஆட்சியர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஜாக்சன் துறை, இவர் தான் நெல்லை ஆட்சியராக இருக்காரு. இவர் ஆங்கில கிழக்கிந்திய கவர்மெண்ட்டை கேட்பார், சென்னையில் கேட்பார், மதராஸ்கிட்ட நான் இந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குறேன், அவங்க என்ன வரி கட்டலை அப்படின்னு கேட்பாரு. ஆனால் என்ன செஞ்சிடும், கிழக்கிந்திய கம்பெனி வந்து மறுப்பு தெரிவிச்சிடும். ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்காரு, ஒரு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக தான் இருக்காரு, அவர்கிட்ட அவர் வந்து நீங்கள் தாக்கியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா மறுத்துருவார். மறுத்த உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கடிதம் எழுதுறாரு. யாருக்கு, கட்டபொம்மனுக்கு. ஓகேங்களா, என்னை வந்து சந்திங்க எப்போன்னா 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து என்னை சந்திங்க அப்படின்னு ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. இந்த வாய்ப்பை வந்து கட்டபொம்மன் வந்து தவற விட்டுறாரு. தவற விட்டதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்ன செய்யறாரு அப்படின்னா பாருங்க, திருநெல்வேலி, குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் 400 மைல் தூரம் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த கலெக்டர் வந்து தொடர்ந்து பின்தொடர்றாரு. ஏன்னா அவர் சந்திக்கவே மாட்டேங்கிறார், பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறார். கடைசியில் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிற அரண்மனையில் சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு. ஓகேங்களா, அனுமதி கொடுத்தது எப்போன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 1798 செப்டம்பர் 19 ஜாக்சனும் கட்டபொம்மனை சந்திக்க வந்து போகிறாரு. போன உடனே சந்திச்சாரான்னு கேட்டால் கிடையாது. 3 மணி நேரம் என்ன செய்கிறாங்க, காக்க வைக்கிறாரு, அவமதிப்பு செய்கிறாரு. ஓகேங்களா, உடனே வந்து என்ன செய்யுது அப்படின்னா இப்போ வந்து யாராவது போயிருப்பாங்க அப்படின்னா கட்டபொம்மனோடய சேர்ந்து அவருடைய சகோதரர் ஊமைத்துறை வந்து வெளில இருப்பார். அவருடைய அமைச்சராக இருந்தக்கூடிய சிவசுப்பிரமணியமும் கட்டபொம்மனும் நேரடியாக கலெக்டர் சந்திக்க போயிருப்பாங்க. ஊமைத்துறை வந்து வெளில இருப்பார். உடனே வந்து அங்கே கைகலப்பு நடக்குது. கைகலப்பு நடந்தோடனே ஊமைத்துறை வந்து உள்ளே போகிறாரு. பெரிய சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்கிலேய படை தளபதி ஒருத்தர் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து பலியாகிறாரு. ஓகேங்களா, உடனே வந்து கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு. யார் பலியாகிறது அப்படின்னா லெப்டினன்ட் கிளார்க் வந்து கைது செய்யப்படக்கூடியவர் வந்து சிவசுப்பிரமணியன், அவருடைய அமைச்சர் வந்து கைது செய்யப்படுறாரு. வந்துட்டு பார்க்குறாங்க யார் மிஸ்ன்னு பார்த்தா சிவசுப்பிரமணியம் மிஸ். என்ன ஆயிட்டு, கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சாச்சா. இப்போ இவர் கட்டபொம்மன் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு இல்லையே அப்படின்ட்டு மதராஸ் நிர்வாகத்துக்கு, மதராஸ் ஆட்சிக்குழு கவுன்சிலுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி நான் வந்து சந்திக்க தான் போனேன், அவர் தான் இந்த மாதிரி பண்ணார், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் மதராஸ் அந்த ஆளுநராக எட்வர்ட் கிளைவ் இருக்கார். அந்த எட்வர்ட் கிளைவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா 3 நபர் குழு முன்னாடி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விசாரணை நடக்குது. 98 டிசம்பர் 15 பாருங்கள், நம்ம நம்ம மண்ணில் வந்துக்கிட்டு நம்மளை ஒருத்தன் நீ போய் இவங்க 3 பேர் முன்னாடி ஆஜராகி உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, யார் முன்னாடி அப்படின்னா வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், ஜான் பாசா மேஜர் இவங்க முன்னாடி ஆஜராகி வந்து விளக்கம் அளிக்கிறாரு. இதில் தீர்ப்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து குற்றவாளி அல்ல, ஜாக்சன் துறை தான் வந்து தப்பாக தான் நடந்திருக்காரு அப்படிங்கிற முடிவு வந்து தெரிய வருது. உடனே வந்து சிவசுப்பிரமணியன் வந்து விடுதலை. கலெக்டர் வந்து மாற்றுறாங்க. 99 செப்டம்பர் 1 வந்து ஜாக்சன் துறை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக SR லூசிங்டன் வந்து என்ன செய்கிறாங்க, புதிய கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. உடனே கட்டபொம்மன் என்ன செய்கிறாரு, ஒரு 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற பக்கோடாக்களே வரியாக வந்து செலுத்துறாரு. ஸோ இதோட பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, கட்டபொம்மனை ஜாக்சன் வரி கட்ட சொல்றாரு. ஓகேங்களா, அந்த 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 ராம்நாடு அரண்மனை இருக்கு இல்லையா, அங்கே தான் நடந்திருக்கும். மாமனா மச்சானா மஞ்சள் அரைத்தாயா அந்த நிகழ்வுலாம் அங்கே நடந்தது தான். வரி கட்ட சொல்றாரு. இவர் அந்த சண்டை வருது. சண்டை வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் கட்டபொம்மனுக்கும் வந்து சண்டை இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி, அதாவது கட்டபொம்மன் மீது எந்த தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு. கலெக்டரையும் மாற்றியாச்சு. இதுவரை இப்போ எல்லாமே அமைதி தானே போணுச்சு. ஆனால் வந்து யோசித்து பார்த்தா கட்டபொம்மனுக்கு கோபம் தாங்க முடியல. எப்படி இவங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கட்டபொம்மன் பழிவாங்க நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் கட்டபொம்மனுக்கும் இவங்களுக்கும் கிளர்ச்சி தொடங்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் 99 தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு இருந்திருக்கும். இதை யார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னா மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. அதில் சின்ன மருது தான் தலைவராக கூட இருந்திருப்பார். இந்த கூட்டமைப்பில் வந்து இவர் இணைகிறார். இந்த தென்னிந்திய கூட்டமைப்புனா இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்த சிவகிரி பாளையம் இருக்குல்ல, இது நீங்களாக மற்ற எல்லாருமே இருப்பாங்க. திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர், கோவை, மலபார், ஆனைமலை, யாதவ் நாயக்கர் இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. இந்த கூட்டமைப்பு இதுக்கு தலைவராக இருந்தவர் வந்து மருது சகோதரர்கள் தான் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. இதில் சின்ன மருதுமும் கட்டபொம்மனும் பேச்சுவார்த்தை நடந்திருப்பாங்க. இப்போ மருது சகோதரரும் கட்டபொம்மனும் வந்து சந்திக்க முயற்சி பண்ணுவார். இதை யார் தடுப்பார்னு பார்த்தீங்கன்னா அங்கே கலெக்டராக இருக்கக்கூடிய SR லூசிங்டன் வந்து தடுப்பார். இப்போ கட்டபொம்மன் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு இல்லாத கோட்டையாக இருக்கும். ஆனால் சிவகிரி அப்படிங்கிறது மலை மேலே இருக்கும் ஒரு பாதுகாப்பான கோட்டை. உடனே சிவகிரி அந்த அங்கே இருப்பார்ல சிவகிரி பாளையக்காரர்கிட்ட போய் பேசுவார், நீங்கள் வந்து இந்த கூட்டமைப்பில் இணைஞ்சுக்கங்க அப்படின்னு. ஆனால் சிவகிரி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொன்ன உடனே கட்டபொம்மன் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவார். உடனே சிவகிரி அப்படிங்கிறது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்போ ஆங்கிலேயர் என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறத கை வச்சுட்டாங்க.
அப்போ நம்ம மீது கை வச்சதுக்கு சமம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கிலேயர் என்ன செய்யுது, உடனே வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இப்படி தான் நிகழ்வு நடக்குது. ஓகேங்களா? எப்படி வருது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் 1799 மே 5ல் வங்காள கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி பிரபு இருந்திருப்பார். இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, திருநெல்வேலி அந்த காலகட்டத்தில் வங்காளம் தான் அப்போதைக்கு வங்காளம் தான் டாப்பு. ஓகேங்களா? வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்படுவார். அப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த படைகளை வந்து அந்த படைகள்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருநெல்வேலி நோக்கி செல்ல வந்து உத்தரவிடுறாரு. யாருடைய தலைமையில்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஜர் பானர்மன் அவருடைய தலைமையில் வருது. ஓகேங்களா? வந்து பாருங்கள், இவங்க சைடு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். மேஜர் பானர்மேன் இருக்காரு, அப்புறம் மதுரை, தஞ்சை, திருச்சி இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இவங்களும் ஆங்கிலேயர் சப்போர்ட்டு தான். இது இல்லாமல் திருவிதாங்கூர் படை இருக்குது பாருங்கள், இவங்களும் ஆங்கிலேயர் சப்போர்ட்டு தான். இவ்வளோ சப்போர்ட்டோட கட்டபொம்மனை வந்து எதிர்க்கிறாங்க. எதுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒருத்தர் தூது அனுப்புறாரு. யார்? பானர்மன் ராமலிங்கத்தை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொல்லுவார். ஆனால் கட்டபொம்மன் என்ன செய்ய மாட்டார், சரணடைய மாட்டார். உடனே இந்த ராமலிங்கத்துக்கிட்ட வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கோட்டையோட ரகசியத்தில் வாங்கிட்டு தாக்குதல் நடத்த இது பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 1 தூது அந்த சரணடை நிபந்தனை கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மன் வந்து மறுத்திருப்பார். உடனே வந்து 1799 செப்டம்பர் 5 கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? முற்றுகை விட்டோன்னா செப்டம்பர் 13 கல்லூர்பட்டி மோதல் நடக்கும். இதில் சிவசுப்பிரமணியோட அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டு எங்கே தூக்கிலிடப்படுகிறார். ஆமாம், நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாரு. ஓகேங்களா? இவருடைய அமைச்சர். உடனே வந்து கட்டபொம்மன்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. பதுங்கி எங்கன்னா அந்த புதுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, கடலப்பூர் காடுகளில் பதுங்கியிருப்பாங்க. இப்போ ஆங்கிலேயர் வந்து ஒரு அறிவிப்பு வராங்க, இந்த மாதிரி கட்டபொம்மன் இவங்கெல்லாம் வந்து பதுங்கியிருக்காங்க, அவங்கள பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும். சப்போஸ் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்தாங்களா இல்லை பயந்து காட்டி கொடுத்தாங்களான்னு தெரில. அந்த விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிற அந்த மன்னர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இங்கே வாங்க, உங்கள் கூட வந்து நம்முடைய மன்னர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து ஆங்கிலேயர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க. உடனே என்ன செஞ்சுவாங்க, ஆங்கிலேயர்கள் 1799 அக்டோபர் 10 அந்த என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 16 என்ன செஞ்சுருப்பாங்க, விசாரணை, பானர்மேன் விசாரணை, சும்மா ஒரு பேருக்கு ஒரு விசாரணையை வச்சு தூக்கில் வந்து போட்டுருவாங்க. எங்கே தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னா, கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, பழைய கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிட்டுருவாங்க. இப்போ கட்டபொம்மனுக்கு 2 தம்பிங்க இருப்பாங்க இல்லையா, யார்? செவத்தையா, ஊமதுரைன்னு பார்த்தோம் இல்லையா, இவங்களை என்ன செஞ்சிருவாங்க, தம்பிகளை வந்து சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. இதோட கட்டபொம்மனுடைய அந்த காலம் வந்து முடிவடையுது. பாருங்கள் எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுது அப்படின்னு. இத்தனைக்கும் கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இல்லை, வெறும் ஒரு அமைதியாக தான் இருக்கார். 98 காலகட்டத்தில் பஞ்சத்தினால வரி கட்ட முடியலை. ஓகேங்களா? அதை சொல்கிறதுக்கு போகிறதுக்கு அவர் மறுத்துறாரு. அதனால தான் இவர் கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, தாக்குதல் நடக்குது. லெப்டினன்ட் கிளார்க் வந்து பலியாகிறாரு. அப்புறம் இவர் மேலே தப்பு இல்லைன்னு மெட்ராஸ் கவுன்சில் சொல்லுது, கலெக்டரை மாற்றுறாங்க. ஆனாலும் கட்டபொம்மனுக்கு வந்து கோபம் தீரலை. தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைந்து ஆங்கிலரை எதிர்க்க முயற்சி செய்கிறாரு. முயற்சியின் விளைவு கடைசியில் கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 16 கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல தூக்கிலிடப்படுறாரு. இதோட கட்டபொம்மனுடைய இது வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? கட்டபொம்மன் திருவிதாங்கூர் மன்னர் ஆவான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி மன்னர். ஆங்கிலேயர் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். ஆமாம், எங்கே? கயத்தாறு 1799 அக்டோபர் 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். கரெக்டு. புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார். புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றாரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார் அப்படின்னா ஜாக்சன். கேட்டால் ஜாக்சன் வந்து தாக்குதல் கொடுத்தவர் கேட்டால் கிடையாது, இவர் வந்து ஒரு கலெக்டர் தான். ஜெனரல் மாலட்டிக், இவரை பற்றி நம்ம படிக்கல. ஜெனரல் பாஸ்காவென், இந்த பாட்டில் இவர் வரல. ஜெனரல் பானர்மேன், இவர் தான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையின் மீது எப்போ 1799 எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5லலாம் என்ன செஞ்சிருப்பாரு, தாக்குதல் நடத்தியிருப்பார். ஆமாம், 1799 செப்டம்பர் 5ல் தாக்குதல் நடத்தி கோட்டையை முற்றுகையிடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம் பெற்றவர்கள் யாரான்னு கேட்குறாங்க. வில்லியம் ப்ரௌன் கரெக்டு, வில்லியம் ஓரன் கரெக்டு, ஜான் காஸ்மேயர் கரெக்டு, எஸ்ஆர் லூசிங்கு தப்பு. இவர் வந்து யாருக்காக, ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் தான் எஸ்ஆர் லூசிங்டன். இவர் வந்து விசாரணை குழுவில் இடம்பெற்றவர் கிடையாது. அப்போ 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஷாப்டூர் பாளையக்காரர், 7000 பண்ணை பாளையக்காரர், காடல்குடி பாளையக்காரர், இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை. பட் சிவகிரி பாளையக்காரர் கட்டாயம் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வச்சு இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எந்த ஆங்கில படையதிகாரி 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறார் அப்படின்னா, இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஆமாம், பானர்மேன் தான் தாக்கியிருப்பார். ஆக்சுவலாக வந்து இது கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து வில்லியம்
ஃபுல் அட்டட் பாருங்க 1783. இந்த காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனவர் யாருன்னா வில்லியம் ஃபுல் இவர் தான் ஓகேங்களா, வில்லியம் ஃபுல் அட்டட். இதே வந்து 99ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1799 தான் பேனல்மேன். இது வந்து பள்ளி புத்தகத்தில் இந்த டேட்டை இருக்காது, அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தார். எப்பன்னு கேட்கலாம், 1799 அக்டோபர் 16. என்ன மரம்னு கேட்பாங்க, புளிய மரத்தில் தூக்கிலிடுறார். ஓகேங்களா. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அக்டோபர் 16, 1999. கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்கள் எவை சரியானவை? ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க செய்தார். கரெக்டு. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். கரெக்டு. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால் தப்பு. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்படவில்லை. இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் வந்து மேஜர் பானர்மேன் தான். ஓகேங்களா. இதில் எட்கட் கிளேவ் இவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மதராஸோடைய ஆளுநராக இருந்திருப்பார் அந்த காலகட்டத்தில். ஜான் கிரடாக் இவர் வந்து வேலூர் கழகத்தில் இப்போ வேலூர் கழகம் நடைபெறும் போது படைத்தளபதியாக மதராஸோட படைத்தளபதியாக இருந்திருப்பார். கர்னல் ஹரான் அப்படிங்கிறவர் பூலித்தேவரால் அலெக்சாண்டர் ஹெரான் தான் சொல்லியிருக்காங்க. பூலித்தேவர் தோற்கடித்த ஒரு ஆங்கில படை தளபதி. ஓகேங்களா. பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதோட வந்து கட்டபொம்மன் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து முடியுது. ஸோ நம்ம 3 பார்ட் வந்து முடிச்சிட்டோம். யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து பாளையக்காரர்னா என்னென்னு பார்த்தோம். பாளையக்காரர் அமைப்பு, பாளையக்காரரில் மேற்கு பகுதி பாளையம், கிழக்கு பகுதி பாளையம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா பூலித்தேவரை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் வந்து கட்டபொம்மன் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து வேலுநாச்சியார், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அப்படின்னா அவங்களுடைய படைத்தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள், அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, நன்றி.